உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, மகர ராசிக்கு இன்னைக்கு ஜூலை மாத பலன்கள். அதாவது 1/7/2024 முதல் 31/7/2024 வரை இருக்கக்கூடிய 31 நாட்களுடைய பலன்களை மகர ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது நடக்க வேண்டும். சொல்லுக சொல்லி பயனுடைய, சொல்லற்க சொல்லி பயனில்லா சொல். இந்த நிகழ்ச்சியில் பயன் தராத எந்த விஷயத்தையுமே சொல்லக்கூடாது. அது ரொம்ப ஒரு முக்கியமாக. இந்த நிகழ்ச்சியில் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்பட்ட பிரச்சனைகள், ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்து நல்லது நடக்க வேண்டும் என்பதை நான் உறுதியாக இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். எங்கெங்கேயோ பார்த்து நடக்கலாம், அவரை பார்த்து நடந்துன்னு சொல்லணும். இப்போ உங்கள் பிரச்சனைகள் வியாபாரம், தொழில் வியாபாரம் சரியில்லை, தொழில் சரியில்லை, வியாபாரம் சரியில்லை, ரொம்ப முடங்குது. தொழில் விருத்தி எப்போ, தொழில் நல்லபடியாக எப்போ விருத்தியாகும், வியாபாரம் எப்போ பெருகும், ஒரு நல்ல வேலை எப்போ கிடைக்கும், முக்கியமாக அரசாங்க வேலை எப்போ கிடைக்கும், அரசாங்க பதவி உயர்வு எப்போ கிடைக்கும், பதவி உயர்வு தடப்பட்டுக்கிட்டே இருக்கு, அந்த பதவி உயர்வு எப்போ கிடைக்கும், அரசியலில் சாதிக்க முடியுமா? திடீர்னு அரசியலில் ரொம்ப நாளாக இருப்பாங்க, ஒருத்தவங்க ரொம்ப நாளாக இருப்பாங்க அரசியலில், ரொம்ப நாளுக்கு முன்னுக்கு வர முடியாது. சில பேர் திடீர்னு அரசியல் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஜாதகங்கள் இருக்கு. அது அரசியலில் சாதிக்க முடியுமா? அடுத்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் இப்போ முடியுமா, அப்போ முடியுமா? பார்த்தீங்கன்னா வாய்தப்பனாருக்கு ரொம்ப வேதனைங்க. ஒரு புயலுக்கு கல்யாணம் முடியும்னு சொல்லி அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களும் எத்தனையோ இடத்துல எத்தனையோ வருஷம் பார்த்து அலைஞ்சு திரும்பி எத்தனையோ பரிகாரம்லாம் பண்ணி ஒன்றும் நடக்கல. ஆக வருடக்கணக்க நடக்காத கல்யாணம், தடப்பட்ட கல்யாணம் சித்தர் வாக்கு ஜோதிடத்திலும் கண்டிப்பாக நடக்கும். என்னன்னா, நல்லா கவனிங்க, இந்த வருடம் இந்த மாதம் கல்யாணம் முடிஞ்சே ஆகணும். அதை விட ஒரு 10, 15, 20 ஜாதகத்தை பொருத்தம் பார்த்துக்கிட்டே அலைவி, இது தேவையில்லை, இது பொருந்தமா, இது பொருந்தமா. சில பார்த்தீங்கன்னா ஒரு 15 நட்சத்திரம் பொருந்தும் நட்சத்திரங்கள், பொருந்தாம் நட்சத்திரங்கள் 15 அவங்க நட்சத்திரத்துக்கு 30 ஜாதகத்துக்கிட்ட அலைவாங்க. இது தேவையில்லை. இந்த ராசிக்கு இந்த ராசி இந்த வருஷம் கல்யாணம் முடிஞ்சிடும், அவ்வளோதான். புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் இங்கே சிறப்பு. அடுத்து என்ன, கல்யாணம் முடிச்சு கொடுத்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம். ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனையா, அந்த குடும்ப பிரச்சனை நல்லபடியாக இருக்கணும், பிள்ளை வாழ்க்கை நல்லபடியாக அமையணும். பொம்பளை பிள்ளை வாழ விட மாட்டேன்றாங்க, நிம்மதியாக பொம்பளை பிள்ளை வாழ முடியல. அதுக்கு என்ன செய்யலாம்? சரி, அடுத்து என்ன, குழந்தை. கல்யாணமே குழந்தை இல்லை. இதுதாங்க முக்கியமான பிரச்சனைகள். கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் குழந்தை இல்லை. போகாத கோயிலில் செய்யாத பரிகாரம் இல்லை. ஒரு புத்திர பாக்கியம் வேணும். குழந்தை இருக்கா இல்லை, எப்போ பிறக்கும்? இதுதாங்க முக்கியமான பிரச்சனைகள். இதுதான் உங்கள் வேதனைகள். அடுத்து என்ன, இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு இந்த காலத்தில் நிறைய தாய் தப்பா இருக்கு. பிள்ளைகளால் காதல் பிரச்சனை. தாய் தப்பனார் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி பிள்ளைகளுடைய காதல் பிரச்சனைனால் கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலை தாய் தப்பனாருக்கு ஏற்பட்டு வருகிறது. ஆனால் சில காதல் வாழ்க்கை சிலருக்கு நல்லா அமையும். நானே இந்த பிள்ளை வாழ்க்கை நல்ல அமையக்கூடிய நிலை இருக்குது, அந்த பிடிச்ச பண்ணி கல்யாணம் பிடிச்சிருங்க, அந்த ஜாதகம் நல்லா இருக்குது, எதுவும் பாதிக்காது அப்படின்னு நிறைய ஜாதகத்தை சொல்லியிருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்கேன். இந்த பிள்ளை மனசுக்கு பிடிச்ச பையனா அந்த பையனை கல்யாணம் பிடிச்சி வச்சிருக்கேன், ஒன்றுமே பாதிக்காது, வாழ்க்கை காதல் வாழ்க்கை நல்லா இருக்கும், கல்யாணத்தை முடிச்சு வைங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் சில ஜாதகங்கள் சரியில்லாமல் இருக்கும். இல்லை பையன் கேரக்டர் சரியில்லை, அவர் ஜாதகத்துக்காக வாழ்க்கை, இந்த பொண்ணு வாழ்க்கை பாதிக்கப்படும், அதையும் சொல்லியிருக்கேன். அதை காதல் வாழ்க்கை வெற்றி பெறுமா, அந்த காதல் வாழ்க்கை இறுதி வரை நல்லா இருக்குமா அப்படின்றத முதல்ல பாருங்க. இதுதாங்க இன்னைக்கு உலகத்தில் பிரச்சனை. அடுத்து சொத்து, உரிய சொத்து பிரச்சனைகள், வீடு கட்ட முடியுமா, சொந்த வீடு வாங்க முடியுமா, கொடுத்த பணம் வரலை,
வியாபாரத்தை சொந்த கூட்ட வியாபாரம் பண்ணும், பணம் முடங்கி போச்சு, அந்த பணம்லாம் வராமல் இருக்குது. ஒரு இடத்துல காசு நிறைய வர வேண்டி இருக்குது, பணம் அந்த பணம்லாம் வராமல் இருக்குது, எப்போ வரும்? இப்போ இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஜாதகத்தை எங்கெங்கேயோ தூக்கி அலைஞ்சு திரிஞ்சு எதுவுமே நடக்கலை அப்படின்னு வேதனைப்பட்டவங்களுக்கு தான் நான் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். என்ன உத்தரவாதம் கொடுக்குறேன்? நல்ல முதல்ல ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? ஜாதகத்தை பார்த்து பார்த்து ஒண்ணுமே நடக்கலையாங்க. இதுக்கு என்ன காரணம்? ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை. ஏன்னா பிரம்ம வேதத்தால், இறைவனால் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. ஆக இதை சரியாக கழித்தால் சரியாக நடக்கும். ஒரு ஜாதகத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், விளையாட்டு ஜோசியம் தான் தப்பாருங்க. இந்த 2 காரணம் தாங்க. ஒரு ஜோசியம் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று நோட்டு தப்பா இருக்கணும், இல்லாட்டி நான் தப்பா இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் முக்கியம். இந்த 2 காரணம் தான். அந்த தவறு வந்து விடக்கூடாது. ஜாதகத்தை அப்படி கையில் தூக்கியாச்சு, என்ன பிரச்சனை, கல்யாணம் முடியல, வேலை இல்லையா, எந்த பிரச்சனையாலும் சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு இந்த ஜூலை மாத பலன்கள் மகர ராசிக்குள்ளே போகும். சரிங்க, நான் இந்த வழக்கங்கள் ஏதாவது நிறைய பலனுக்கு போகலாம். ஆனால் இங்கே உலகத்தில் இப்படி நிறைய வேதனைப்பட்டு இந்த நிகழ்ச்சி மூலம் எல்லாருக்கும் நல்ல நடக்கணுன்ற உத்தரவாதம் நடக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இன்னைக்கு மகர ராசிக்கு ஜூலை மாத கிரக அமைப்புகளை பார்ப்போம். மகர ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி, அதாவது மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு, மகர ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய், மகர ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு, மகர ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன், மகர ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன், மகர ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது. இதுதான் ஜூலை மாத கிரக நிலைகள், மகர ராசிக்குரிய கிரக நிலைகள். இப்போ வழக்கம் போல சூரியன் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் இப்போ புதிய சக்தியோடு இருக்கிறார், அபாரமான சக்தியோடு இருக்கிறார். மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய இடத்தில் வக்ரகதி அடைந்திருக்கிறார். வக்ரம் பெற்ற சனியால் சாதனை படைக்கக்கூடிய நிறைய ஜாதக மகர ராசிக்காரங்க புதிய 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 முயற்சி, புதிய திட்டங்கள், புதிய வியாபாரம், புதிய வேலை, வருமானங்கள், முன்னேற்றங்கள் என்று அதிகமாக வெற்றி பெறக்கூடிய காலங்களாக, சாதிக்க முடியாத காரியத்தை எல்லாம் இதுக்கெல்லாம் எவ்வளவோ காலம் காத்திருந்தேன், இப்படிப்பட்ட இது கிடைக்கணும்னுக்காக அதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லக்கூடிய காலங்களாக இருக்கும். ஒரு சாதனை செய்யக்கூடிய காலங்களாக இருக்கும். மிகப்பெரிய வெற்றி காலங்களாக, வருமான வெற்றி, தொழில் வெற்றிகள், வருமான வெற்றிகள் பெறக்கூடிய சிறந்த காலங்களாக இந்த வக்ரத்தில் இருக்கக்கூடிய மகரத்தில் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியால் ஏற்படுகின்றது. புரிஞ்சுட்டீங்களா? நிறைய தாமதமான திருமணங்கள்லாம் அந்த வக்ர சனியால் ஏற்படும். தாமத திருமணங்கள், 2ஆம் தர திருமணங்கள். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து 3ஆம் இடத்தில் ராகு. இந்த 3ஆம் இடத்தில் ராகு இருக்கக்கூடியது, அதாவது ஒரு இடமாற்றம், ஒரு இடமாற்றத்தினால் நல்ல முன்னேற்றம், வேறு இன ஜாதி மக்களாக இடமாற்றத்தினால் நல்ல முன்னேற்றங்கள் பெறக்கூடிய இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு. 3ஆம் இடத்தில் ராகு இருந்தால் சகோதரர்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்கலாம், வீட்டில் இருக்க சகோதரர்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்கலாம். அந்த தோஷங்கள் இருந்து அவங்க ஜாதகத்தை பார்த்து என்னன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா 3ஆம் இடத்தில் ராகு இருந்தால் சகோதரருக்கு வம்சத்திற்கு ஏதாவது தோஷம் கொடுக்கும். அதாவது பயணத்தின் மூலம் வெற்றி, பல வேலைகளை ஜாதி மக்களோடு நன்மை பெறக்கூடிய ஒரு நல்ல யோகமான வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய காலத்தை உருவாக்குவது ராகு அந்த வேலையை செய்யும். பயணத்தின் மூலம் வேற இன ஜாதி மக்களால் வருமானம் அதிகப்படக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும். ஏன்னா குரு வீட்டில் இருக்கும் பொழுது நல்ல பெரிய மனிதர்களை சந்தித்து வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையை உருவாக்குவது ராகுனுடைய கடமை. ஒருவரும் சகோதர தோஷம் தான் ஒருவர் நன்மை செய்யும். அடுத்து மகர ராசி 4ஆம் இடத்தில் பூமிகாரன் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சிறந்த யோகமான காலம். மேச ராசியில மகரத்துக்கு 4ஆம் இடத்துல மேச ராசியில செவ்வாய் பூமிகாரன் ஆட்சி பெற்றிருக்கும் போது பதவி முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, பதவி முன்னேற்றம், அரசாங்க பதவியில சிறந்த யோகங்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த காலமாக, அதே நேரத்தில் இடம் வீடு வாசல் சம்பந்தப்பட்ட ஒரு சிறந்த யோகங்களை பெறக்கூடிய காலங்களாக இந்த செவ்வாய் இருக்கக்கூடியது. பூமிகாரன் செவ்வாய் வலிமை பெறும்போது கண்டிப்பாக இடம் வீடு வாசல் சம்பந்தப்பட்ட அத்தனை யோகம் சிறந்த யோகமாக அமையும். அடுத்து மகர ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். 5ஆம் இடத்தில் சுக்கிரன் வீட்டில் குரு இருக்கும்போது
நடக்காத திருமணங்கள்லாம் நடக்கக்கூடிய நிலை ஏற்படும். புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். பதவி உயர்வு, பதவி முன்னேற்றம், பதவி உயர்வு, வேலை வாய்ப்பு, வருமானங்கள், முன்னேற்றங்கள், செய்த முதலீடு ஸ்தானம் சொல்லக்கூடியது. முதலீடு முன்னேற்றம் பெறுமா, இல்லை போட்ட காசு போட்டது வேணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னேற்றம், முதலீட்டின் முன்னேற்றமான ஸ்தானம். அதாவது தன் வம்சத்திலே இப்படி ஒரு பிள்ளையை நாங்கள் பார்த்ததில்ல, அவ்வளோ சாதிக்கிறான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. அதாவது இந்த வம்சத்திலே இப்படி ஒரு பிள்ளை இந்த அளவுக்கு தொழில் வருமானத்தில் ஒரு முன்னேற்றம் அடைஞ்ச நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல, அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கேன், அவன் வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறந்த முன்னேற்றம் ஏற்படுவதற்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். திடீர்னு நல்ல நல்ல வாய்ப்புகளாக வரும். முன்னேறதுக்கான சினிமா துறையோ கலைத்துறையோ ஒரு புதிய வாய்ப்புகள் நிறைய வரும். அப்போ அதில் சாதித்து மிகப்பெரிய பேரும் புகழை எடுக்கக்கூடிய நிலையிலே தான் அந்த குரு உட்காந்துருக்கார். நல்ல மனிதர்கள் ஆதரவோடு ஒரு சிறந்த ஒரு மனிதன், உன்னால தான் இப்போ முடியும், அதுதான் நீ செய்ய முடியும், நீ தான் அதை செய்யணும் அப்படின்னு அந்த காரியத்தை அவங்க அந்த கொடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய நிலையை உருவாக்கும். உங்களை தேர்வு செய்யக்கூடிய நிலையை உருவாகும். புரிஞ்சுட்டீங்களா? சினிமா துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, உங்களை தேர்வு பண்ணக்கூடிய நிலை ஏற்படும். இப்போ மகர ராசியை பொறுத்தளவு பொதுவாக எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் முதல்ல இந்த ராசிக்கு கேந்திர வலிமை. முதல்ல எந்த ராசியில் இருக்காங்களோ அந்த ராசிக்குரிய கிரகம், அதற்கு 4ஆம் இடம் கேந்திரம் என்பது, 4ஆம் இடம் மிகப்பெரிய யோகமான ஒரு ஸ்தானம். 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டாலே நிறைய பேருக்கு, அதாவது வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகள் ஏற்படும். நிறைய பேருக்கு கல்வி இருக்காது, தொழில் இருக்காது, வருமானம் இருக்காது, தாய் தந்திரிகளை இழக்க வேண்டிய நிலை வந்துடும். ஆக 4ஆம் இடம் எல்லா யோகத்தையும் பெறக்கூடிய, தொழில், வருமானம், வீடு, வாசல், சொத்துக்களை பெறக்கூடிய கேந்திர வலிமைன்னு சொல்லக்கூடிய. அப்போ இப்போ மகர ராசியை பொறுத்தளவு முதல்ல மகர ராசிக்கு அதிபதியான சனி பகவானே தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு வலிமை. இப்போ வருமானத்திற்கு முன்னேற்றத்திற்கு குறையில்லை. அடுத்து சொத்துக்களை பெறுவதும் புகழ் பெறுவதும் முன்னேற்றம் பெறுவதும் சொல்ல கேந்திரம், 4ஆம் இடம் கேந்திர ஸ்தானத்தில் செவ்வாய். அப்போ இந்த அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் இருக்கு. இப்போ ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலிமை அடைந்தால் அதை விட ஒரு சிறந்த யோகமான காலம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட யோகம் இந்த ஜூலை மாதத்தில் மகர ராசிக்கு அதிபதி ஆட்சி பெற்று 4ஆம் இடத்தில் செவ்வாய் எல்லாவித யோகங்களையும் பெறக்கூடிய இடத்துல செவ்வாய் கேந்திரத்தில், 4ஆம் இடம் கேந்திரத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு இருந்து, அதாவது கும்பராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், நல்ல கவனிங்க, கும்பராசிக்கு அதிபதியான நல்ல கவனிங்க, சனி ஆட்சி பெற்று மகரத்துக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது ஒரு சிறந்த யோகம். அப்படி அடிக்கடி அதை சொல்லிக்கிட்டு இருக்கும். இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் குரு இருக்கிறார். 4ஆம் இடத்தில் செவ்வாய், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு. இதெல்லாம் ஒரு கிரக வலிமை, கேந்திர வலிமை, திரிகோண வலிமை என்று சொல்லக்கூடியது. கேந்திர வலிமை என்பது எல்லாவித யோகத்தையும் கொடுக்கும். தொழில் யோகங்கள், வருமான யோகங்கள், சொத்து யோகங்கள், பேர் புகழ் அத்தனையும் கொடுக்கக்கூடியது. புதிய முயற்சிகள் அத்தனை வெற்றி பெறக்கூடிய பதவி யோகத்திலிருந்து, சொத்து யோகத்திலிருந்து, எல்லா திருமண யோகத்திலிருந்து எல்லா யோகம் கூட கிடைக்கிறது தான் அந்த 4ஆம் இடம் சுகஸ்தானம் சொல்லக்கூடியது. 4ஆம் இடம் சுகஸ்தானம், அத்தனை சுகங்களையும் அனுபவிக்கக்கூடியது. சும்மா அனுபவிக்க முடியாது, அந்த யோகங்கள் சரியாக இருந்தால் அனுபவிக்க முடியும். அதாவது சுகஸ்தானம் அப்படின்னா கல்வி சுகம், தன சுகம், செல்வ சுகம், மனைவி சுகம், சொத்து சுகம், வாகன சுகம், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா புகழ், அதாவது நிறைய சாதிக்கக்கூடிய புகழ், அந்த புகழ்னால பேர் புகழ் இருக்கும்போது அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மகிழ்ச்சியா, அதான் அது ஒரு சுகம், ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடியது. இதெல்லாம் கேந்திர வலிமை. ஒரு கேந்திர வலிமையில் வலிமை போது எல்லா யோகங்களையும் எல்லாவித முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். அடுத்து திரிகோண வலிமை. சரிங்களா? அந்த திரிகோணத்தில் குரு இருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோடு இந்த ஜூலை மாதம் மகர ராசி சிறந்த யோகமாக உறுதியாக இருக்கிறது. அதில் துளிவிட சந்தேகமே இல்லை. இப்போ இந்த ஜூலை மாதத்தில் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருக்கிறது ஒரு சிறந்த யோகம். புதிய வாய்ப்புகள், சினிமா துறையோ, ஒரு அரசியல் அரசாங்க அரசியலில் ஒரு புதிய பதவியோ,
என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய வாய்ப்புகள், நல்ல மிகப்பெரிய முன்னேற்றமான பாதைக்கு போகக்கூடிய அளவுக்கு அந்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் மகர ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன் இருப்பது பலவித தொழில் ஒப்பந்தங்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு சில வேலை வாய்ப்புகளை பேசி முடிக்கிறது, தொழில் ஒப்பந்தங்களை பேசி முடிக்கிறது, இப்படி பலவிதமான யோகங்கள் அதாவது இந்த மகர ராசிக்கு இந்த ஜூலை மாத பலன்கள் சிறப்பான பலன்களாக இருக்கு. இப்போ இந்த ஜூலை மாதத்திலே சில ஒரு முக்கியமான தேதிகள் இருக்கு. அந்த தேதிகளில் மகர ராசிக்காரவங்க செய்கிற வியாபாரத்தை விருத்தி பண்ணலாம், இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், வீடு பால் காய்ச்சலாம், பூ வைக்கலாம், நிச்சயம் பண்ணலாம், அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த தேதிகள் இருக்குது. அந்த ஜூலை மாதத்தில் ஒரு சிறந்த தேதிகள், அந்த நான் சொல்லக்கூடிய தேதிகளை எந்த ஒரு தேதியும் நீங்கள் தேர்வு பண்ணி எந்த காரியத்தினால் முயற்சி பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடையலாம். முதல்ல ஜூலை 2 முதல் ஜூலை 5 வரை, ஜூலை 2 முதல் ஜூலை 5 வரை மிகவும் யோகமான காலங்கள், சரிங்களா? அடுத்து ஜூலை 12 முதல் ஜூலை 15 வரை, ஜூலை 12 முதல் 12, 13, 14, 15 இந்த 4 நாட்கள் மிகவும் முக்கியமான நாட்கள், நல்ல யோகமான வலிமையான கிரகங்கள் இருக்கக்கூடிய நாட்கள். அடுத்து ஜூலை 25 முதல் 30 வரை, 25, 26, 27, 28, 29, 30, புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த 5 நாட்கள் மிகவும் வலிமையான கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாட்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பூமி, வீடு, வாசல், சொத்துக்கள், அரசாங்க பதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அதற்கான முயற்சிகள் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த யோகங்கள். வியாபாரத்தில் அதிகமான வருமானங்கள் பெறக்கூடிய காலங்கள், தொழிலில் வியாபாரத்தில் அதிகமான வருமானங்கள் பெறக்கூடிய காலங்கள், காசு பணங்கள் நிறைய சேரக்கூடிய காலங்கள். அடுத்து 29/7/2024 முதல் 31/7/2024 வரை, 31/7 இந்த ஜூலை மாதம் முடிஞ்சு. அப்போ இந்த நான் சொல்லக்கூடிய தேதி, ஜூலை மாதத்திலே நான் சொன்ன தேதியெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கும். ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதில் மாற்றமே நான் கணிச்சு சொல்லக்கூடிய பலன், சும்மா என்னமோ ஏடாதானு சொல்லலை. ஒவ்வொரு கிரகங்களும் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கின்றதை கணிச்சு இந்தந்த தேதியில் நீங்கள் எந்த காரியத்தையும் செய்து மிகப்பெரிய வெற்றி அடையும். புதிய தொழில் இந்த நான் சொல்லக்கூடிய தேதியில் தொடங்குங்க, மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அற்புதமான சொத்துக்கள் மேல் சொத்து வாங்கலாம். ஆக மகர ராசியை போது ஜூலை மாதங்கள் சிறப்பு மிக்க கேந்திர வலிமை, திரிகோண வலிமையோடு கிரக அமைப்புகள், தொழில் வெற்றிகள், வருமான வெற்றிகளோடு இருக்கிறது, அது சந்தேகம் இல்லை. நான் சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே சரியாக வரல, சரியாக நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக உங்கள் ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லைன்னு அர்த்தம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் மோசமான தசாபுத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடைப்படும். அப்போ என்ன பண்ணுறீங்க? கீழே நம்பரை நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. இப்போ என்னதான் கோளாறு உங்கள் ஜாதகத்துலன்னு பார்ப்போம். ஏன் நடக்க மாட்டேங்குது, என்னதான் கோளாறு, எத்தனை வருஷத்தை பாதிப்பு இருக்குது, அது எப்படி சரி பண்ணலான்னு பார்ப்போம். அதே நேரம் நல்ல கவனிங்க, ஒரு ஜோதிடத்தின் பலன் நடக்கலை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். திரும்ப சொல்ல, ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இன்னைக்கு எங்கேயோ பார்த்து சொன்னது மாதிரி நடக்கலே, அதுக்கு காரணம் என்ன அப்படி சொல்றாங்க, இப்படி சொன்னாங்க, இப்போ கல்யாணம் முடியும்னாங்க, அப்போ கல்யாணம் முடியும்னாங்க, இப்போ குழந்தை பிறக்கும்னாங்க, அப்போ குழந்தை ஒன்றுமே நடக்கும். ஆக இந்த வேலை இப்போ கிடைச்சிரும்னாங்க, அரசாங்கம் கிடைக்கல. இதற்கு தான் என்ன காரணம், ஏன் நடக்கலை அப்படின்னா நல்லா சொல்லுங்க. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவது என்ன? இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்ம வேதத்தில், பிரம்மனால் வேதத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். பொய்க்குமா? பொய்க்காது. எங்க தப்பு நடக்குது? மனிதன் தான் தப்பு பண்றான், என்ன மாதிரி ஜோசியர்கள் தப்பு பண்றான். அந்த தவறு வந்துடக்கூடாது. நான் திரும்ப சொல்றேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பா இருக்கணும். அந்த தவறு வந்துடக்கூடாது. எங்கெங்கயோ அலைஞ்சு திரிஞ்சு பார்த்தோம், ஆனால் இவர் இப்போ சொன்னது அப்படி நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் சொல்லக்கூடியதாக இருக்கணும். ஆக உங்கள் பிரச்சனைகள், வேலை கிடைக்கலையா, கல்யாணம் எத்தனை வருஷம் முடியல, குழந்தை எத்தனை வருஷம் இல்லாமல் இருக்கு, குடும்ப பிரச்சனைகளா எத்தனை வருஷம் வேதனைப்படுறீங்க, சொத்து பிரச்சனை, இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு எங்கேயோ ஜாதகத்துக்கு அலைச்சி திருச்சி வேதனைப்பட்டு நடக்கலைன்னு சொன்னவங்க ஒரு முறை ஜாதகத்தை அப்படி கையில் எடுத்தாச்சுன்னா சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும்.
ஆக இறைவன் போட்ட விதியை, அந்த பிரம்மன் போட்ட விதியை, இறைவன் போட்ட விதியை. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாருமே ஜாதகத்தை அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தோம்னா ரொம்ப வேதனையாக இருக்கு. இப்போ ஒரு நல்ல பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. ஒரு கல்யாணம் எப்போ நடக்கும், வேலை எப்போ கிடைக்கும், ஒரு அரசாங்க வேலை எப்போ கிடைக்கும், இதுதானுங்க ஒரு முக்கியமான குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு 5 வருஷம் 10 வருஷம் எங்கெங்கேயோ கோயில் குளம்லாம் போய் எத்தனையோ ஜோசியம்லாம் பார்த்துட்டு, அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லும்போது அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, அதை செய்யுங்க. அதான் சாமி கும்பிட்றது தப்புன்னு சொல்லலை, தவறுன்னு சொல்லலை. ஆனால் இந்த கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி உங்களை அலைய விடுறாங்க பாருங்க. அதுதான் வேதனை. எந்த ஒரு காரியத்தை, எந்த தோஷத்திற்கு என்ன பரிகாரம் என்பதை சரியாக செய்யவும், சரியான நிவர்த்தி என்பதுதான் அந்த சரியான ஒரு ஒரு குடும்பத்திற்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ள சரியான நிவர்த்தியா இருக்கு. அந்த புத்திரபாக்கிய சரியான நிவர்த்தி. திசைகள் என்ன நடக்குது, என்ன ஜாதகத்து, என்ன கோளாறு இருக்கு, அதுக்கு என்ன அதுக்கு தகுந்த மாதிரி திசா புத்திகள் தகுந்த மாதிரி பரிகாரம் பண்ணணும். நான் நிறைய பார்த்துட்டேன். செவ்வாய் தோஷமே இல்லாதவங்களுக்கு செவ்வாய் தோஷம் பரிகாரம் பண்றாங்க. கால சர்ப்ப தோஷம் இல்லாதவங்களுக்கு காலஹஸ்திக்கு போங்க, அங்க போங்க, அதனாலதான் கல்யாணம் தடைப்படும். ஆனா அது கிடையாது. ராகு திசை நடக்கும்போது செவ்வாதோஷம் பரிகாரம் பண்ணிடுறாங்க. குரு திசை நடக்கும்போது கலசர தோஷம் பரிகாரம் பண்ணிடுறாங்க. அப்ப தேவகுரு அசுரகுரு, அப்ப தேவகுருன்னு சொல்லக்கூடிய தேவகுருடைய திசா புத்திகள்ல அசுரகுருனுடைய சுக்லாச்சாரியா திருமணத்தை நடத்தக்கூடிய அந்த சுக்கிரனுடைய கலஸ்தர பரிகாரம் அதை செஞ்சிடறாங்க. எதை சரியாக செய்ய வேண்டும், ஒரு உடம்புல எந்த மருந்து, எந்த மாத்திரையை அந்த மருந்து கொடுத்தா அது சரியாகும் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு ஒத்து வராத மாத்திரை மருந்தை கொடுத்துட்டு அது சரியாகல. அந்த மாதிரி தான் எதையுமே சரியான நிவர்த்தி பண்ணணும். சரி, இப்போ மகர ராசியை பொறுத்து திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தையை நல்லா கவனிங்க. எல்லா கிரக அமைப்புகளுமே சிறப்பாக இருக்கு இந்த மகர ராசியை பொறுத்தளவு. சரிங்களா? ஆக இங்கே எந்த காரியம்னாலும் கண்டிப்பாக ஒரு முறை ஜாதகத்தை கையில் தூக்கியாச்சுன்னா அந்த பிரம்மன் போன்ற விதியை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.